ஹவுதீஸ், அதாவது ஹவுதி வெர்சஸ் சவுதி அப்படி வந்துருச்சா. அந்த மண்ணில் பிறந்து அந்த மண்ணில் இருக்கக்கூடிய பழங்குடியினர்கள் தான் வந்து ஹவுதிகள். சவுதி அரேபியா வந்து அகலக்கால் வச்சு நிற்கிறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா சனாவோட ஏர்போர்ட் அடிச்சிட்டாங்க சவுதி அரேபியா. உயரங்களை மட்டுமல்ல, வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். துல்லியமான தொழில்நுட்பம், நம்பகமான பாதுகாப்பு, உயர்வின் புதிய அடையாளம். அக்கார்ட் எலிவேட்டர்ஸ். மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. ஹவுதீஸ், அதாவது ஹவுதி வெர்சஸ் சவுதி அப்படி வந்துருச்சா. ஏமனில் இருக்கக்கூடிய ஒரு குரூப், அதாவது பழங்குடியினர்கள். அவங்க வந்து எப்படின்னா வெறும் புரட்சியாளர்கள், போராட்டக்காரர்கள் அப்படிலாம் கிடையாது. அந்த மண்ணில் பிறந்து அந்த மண்ணில் இருக்கக்கூடிய பழங்குடியினர்கள் தான் வந்து ஹவுதிகள். ஹவுதிகளுக்கு இழக்கிறதுக்கு பெருசாக இல்லை ஏழைகள். சவுதி வந்து பணக்காரன், பெருசாக இருக்குது, இருக்கிற கண்ணாடி வீடு, சண்டை போடுறோம். இந்த மாதிரி இப்படி கிட்டத்தட்ட ரெக்டாங்குலராக ஒரு கேக்கு மாதிரி ஒரு ரெக்டாங்குலராக வருது வச்சுக்கோங்களேன். அதில் பெரிய நிலப்பரப்பு வந்து சவுதி அரேபியா. கீழே வந்து ஒரு கேக்கு துண்டு மாதிரி வச்சுக்கோங்க. அதில் சென்டரில் ஒரு கோடு போட்டால் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஏமன், ரைட் ஹேண்ட் சைடு ஓமன். இறங்கி ஃப்ளைட்டு கிளம்புனதுக்கு அப்புறம் வந்து என்ன பண்ணாங்கன்னா சனாவோட ஏர்போர்ட் அடிச்சிட்டாங்க சவுதி அரேபியா வந்து அகலக்கால் வச்சு நிற்கிறாங்க. எதுக்கு வந்து துபாயில் ஒன்றும் இல்லாமல் ஆஃப்டர் ஆல் வெறும் பாலைவனமாக வச்சுருக்க ஒரு துபாயில் delivering smiles all around the professional careers. Reach us to reach them. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட உலக செய்தி பகுப்பாய்வாளர் கஜாலி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் மலித் சார். இந்த ஈரான் போர் வந்து நாளுக்கு நாள் வந்து இதாகிக்கிட்டே போகுதுன்னே சொல்லலாம். இதில் இன்னொரு பிரச்சனை ஒன்று வந்திருக்கு. ஹவுதிகள்லாம் சேர்ந்து இந்த செங்கடலில் வந்து சவுதியோட கப்பலை வந்து விட மாட்டிக்கிறாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் வருது சார். என்னாச்சு? அவ்வளோதான். பாபல் மந்திப் அப்படின்னு ஒரு ஜலசந்தி அங்கே இருக்குது. அதை வந்து ஏற்கனவே நம்ம வேறு இதில் நிறையா பேசியிருக்கோம். நம்ம இது புரிதலுக்காக ஒரு சின்ன அந்த தகவலையும் சொல்லிடுவோம். ஓகே. நம்பர் 1 வந்து ஹவுதீஸ், அதாவது ஹவுதி வெர்சஸ் சவுதி அப்படி வந்துருச்சா. ஏமனில் இருக்கக்கூடிய ஒரு குரூப், அதாவது பழங்குடியினர்கள். அவங்க வந்து எப்படின்னா வெறும் புரட்சியாளர்கள், போராட்டக்காரர்கள் அப்படிலாம் கிடையாது. அந்த மண்ணில் பிறந்து அந்த மண்ணில் இருக்கக்கூடிய பழங்குடியினர்கள் தான் வந்து ஹவுதிகள். ஓகே. அந்த ஹவுதிஸ் இருக்காங்கல்ல, அவங்க முன்னாடி 4 வருஷத்துக்கு முன்னாடி ஓகே சவுதியோவுக்கு அவங்களுக்கு பிரச்சனை வந்துச்சு. இவங்க கையில் வந்து நிறைய ஆயுதங்கள் இருக்குது. அந்த ஆயுத சப்ளையர் யார் தெரியுமில்ல? ஈரானியர். என்ன ரொம்ப சிம்பிளாக என்னென்னா, ஈரானியர்கள் வந்து சுற்றி உள்ள இடத்துக்கு அத்தனை பேருக்கு ஒரு 5-6 டீமுக்கு வந்து குரூப்புக்கு வந்து எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. இதில் ரொம்ப பெரிய பவர்ஃபுல்லான குரூப் யார் அப்படின்னா ஹவுதிகள். முன்னாடி ஹவுதிக்கும் பிரச்சனை நிறையா வந்துச்சு. வந்தவுடனே இவங்க கையில் சவுதி கையில் ஆயுதம் நிறைய இருக்கலான்னு பெருசாக இருக்குது. அப்புறம் அமெரிக்காவோட பாதுகாப்பில் இருக்காங்க. ஓகே. ஆனால் எப்படி பார்த்தாலும் ஹவுதிகள் வந்து அங்கேருந்து அடிச்சு போகிறாங்கன்னு வச்சுங்களேன். ஹவுதிகளுக்கு இழக்கிறதுக்கு பெருசாக இல்லை ஏழைகள். சவுதி வந்து பணக்காரன், பெருசாக இருக்குது, இருக்கிற கண்ணாடி வீடு, சண்டை போடுறோம், அடிச்சு போட்டான், கல்லை கொண்டு அடிச்சிட்டானா. இப்போது அடித்த உடனே சவுதி வந்து உண்மையிலே மிரண்டாங்க. அப்புறம் பிரச்சனை வந்துருச்சு. அப்போ என்ன ஆகி போச்சு, சவுதி அண்டு ஈரான் 2 பேரும் கைகோர்க்கிற இடத்துக்கு வந்தாங்க. அதனால் என்ன ஆகி போச்சுன்னா, ஹவுதிகளை கூப்பிட்டு ஹவுதியும் வந்து கைகுலுக்கி இனிமேல் நாங்கள் வந்து ஒருத்தர் சண்டை போட மாட்டோம் அப்படின்னு சொல்லி 4 வருஷத்துக்கு முன்னாடி பிரச்சனை வந்ததை சமாதானம் முடிஞ்சு வச்சு. அதுக்கப்புறம் சவுதிகளுக்கும் பிரச்சனை வரல. ஓகே. இது ஒரு ஸ்டேஜ். அதுக்கப்புறம் ஹவுதிகள் அங்கே இருக்கும்போது அங்கே அந்த இடத்தோட கடல் பரப்பு, இவங்க நிலப்பரப்பு, அதை வந்து நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து நீங்கள் பிக்சர் இதில் மேப்பு போடுங்க. அதில் என்னென்னா, இந்த மாதிரி இப்படி கிட்டத்தட்ட ரெக்டாங்குலராக ஒரு கேக்கு மாதிரி ஒரு ரெக்டாங்குலராக வருது வச்சுங்களேன். அதில் பெரிய நிலப்பரப்பு வந்து சவுதி அரேபியா. கீழே வந்து ஒரு கேக்கு துண்டு மாதிரி வச்சுக்கோமே. அதில் சென்டரில் ஒரு கோடு போட்டால் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஏமன், ரைட் ஹேண்ட் சைடு ஓமன். சரி. இதில் வந்து அந்த ரெக்டாங்குலரில் வந்து முக்கால்வாசி இடம் சவுதி அரேபியா சொல்லிட்டோமா. அப்போ சவுதி அரேபியாவோட மேற்கு பக்கம் வந்து ஃபுல்லாக செங்கடலோட பார்டர். செங்கடல் அந்த பீச், அந்த செங்கடல் பார்டர் அது. ஓகே. ரைட் சைடில் எடுத்திங்கன்னா அதில் வந்து கீழே எடுத்திங்கன்னா யுஏஇயோட இந்த ஓமான் இருக்குல்ல, ஓமான் கேக்லேயே அப்படி கீழே வந்து ஒரு சின்ன பீஸ் வந்து அப்படியே ஃபுஜேரா வந்து நிற்கிது. அதுக்கப்புறம் அப்படி ரைட்டில் அப்படி போயிட்டிங்கன்னா, அதாவது இந்த ரெக்டாங்குலர் போர்ஷனில் வலது பக்கம் வந்து பெர்ஷியன் கல்ஃப். ஸோ இது வந்து செங்கடல், இது வந்து பாரசீக வளைகுடா நீளமாக இருக்கும். ஓகே. அதுக்கப்புறம் இந்த எண்டில் போய் அங்கே முட்டுறது வந்து நேராக ஈராக்கோட போர்ஷனில் போய் முட்டும். அதுக்கப்புறம் குவைத்து, அதுக்கப்புறம் இது வரும் நம்ம சவுதி அரேபியாவோட ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸு.
அதுக்கப்புறம் வந்து சின்னதாக ஒரு இது நாடு பஹ்ரைன், அப்புறம் கத்தார் வரும், அதுக்கப்புறம் யுஏஇ வந்துடும். ஓகே, யுஏஇ எண்டில் போகும்போது ஒரு சின்ன பீஸ் வந்து ஓமானோட பீஸ் நிலப்பரப்பு. ஓகே, இது ரைட் சைடு. லெஃப்ட் சைடு எடுத்திங்கன்னா ஃபுல்லாக வந்து சவுதி அரேபியா. அப்புறம் எண்டில் வந்து கேக்கோட இந்த பீஸ் இருக்கு இல்லையா, இது வந்து ஏமன். ஓகே, இது இந்த 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 நிலப்பரப்பு ரொம்ப முக்கியம். கடல் பரப்பு, நிலப்பரப்பு ரொம்ப முக்கியம். கீழே பார்த்தீங்கன்னா இது வலது பக்கம் பார்த்தீங்கன்னா கல்ஃப் ஆஃப் ஒமான், இடது பக்கம் பார்த்தீங்கன்னா கல்ஃப் ஆஃப் ஏடன். இதுதான் மொத்த புரிதலுக்காக. ஓகே, இப்போது இந்த செங்கடல் இருக்குல்ல, செங்கடலோட மேற்கு பக்கம், செங்கடலில் வச்சுக்கிட்டு அது கிழக்கு பக்கம் பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா, ஏமன். செங்கடலோட மேற்கு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து எரிட்ரியா இருக்குது, சோமாலியா இருக்குது, ஜிபோட்டின்னு ஒரு ஆப்பிரிக்கன் கண்ட்ரி, அது ஆப்பிரிக்கா வந்துடும் இருக்குது. ஸோ இதுதான் இது மொத்த இது. இதில் ஏமன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஏமன் வந்து தலைநகரம் வந்து சனா. முன்னாடி இருந்தது சவுத் ஏமன், நார்த் ஏமன் இருந்துச்சு. நார்த் ஏமனோட தலைநகர் சனாவாக இருந்துச்சு, சவுத் ஏமனோட தலைநகர் வந்து ஏடனாக இருந்துச்சு. ஓகே, சண்டை போட்டு மொத்தத்துக்கு எல்லாம் ஒன்றா பிடிச்சிட்டாங்க. முடிச்சு இப்போ சனா தான் மொத்த நாட்டுக்கு, சனா தான் தலைநகர், கேபிட்டல். ஓகே, இப்போ அந்த சனா, இந்த ஏடன், இதெல்லாம் சேர்த்து அப்படி ஒரு இதாக பிடிச்சி அதிகாரத்தில் இருக்கிறது, அஃபிஷியலாக இல்லாமல் அன்அஃபிஷியலாக அதிகாரத்தில் இருக்கிறது யாருன்னா ஹவுதிகள். ஆனால் உலக அளவில் யூஎனில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி இவங்க தான் ஹவுதிகள் தான் இதுக்கான ரெப்ரஸன்டேட்டிவ், அப்படி கிடையாது. ஆனால் அங்கே ஆட்சி பண்ணுறது யார் அப்படின்னா பிஎல்சின்னு ஒரு குரூப்பு. ஓகே, பிரசிடென்ஷியல் லீக் கவுன்சில். அதுக்கு யார் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா சவுதி அரேபியா சப்போர்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஹவுதிகள் அங்கே எவ்வளோ பேர் இருப்பாங்கன்னா பழங்குடியினர்கள் லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. அதில் வீரர்கள் மட்டுமே வந்து ஒரு 5-6 லட்சம் பேர் இருக்கா சொல்கிறாங்க. அவ்வளோ பேருக்கும் மாதம் மாதம் சம்பளம் தரணும், ஆயுதம் தரணும், தங்குற இடம், அது லொட்டுலோஸ்க்கு மற்ற ஆயுதம் எல்லாமே வந்து ஈரான் வந்து அவ்வளோ கஷ்டத்துலையும் வந்து ஃபீட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஓகே, ஸோ இது ஹவுதிகள் பிஎல்சிங்கிற அரசு அரசு ஆமாம், பிஎல்சிங்கிறது பிரசிடென்சியல் லீக் கவுன்சிலுங்கிறது அரசு. அந்த மொத்த ஏமனையும் ஆட்சி பண்ணக்கூடிய அரசு. அவன் வந்து ஹவுதிக்கு வந்து டச் பண்ண மாட்டாங்க, டச் பண்ண திருப்பி அடிப்பாங்களே. அப்புறம் இன்னொரு கோஷ்டி ஒன்று இருக்குது, சின்ன கோஷ்டி ஒன்று, அது வந்து கலவர கோஷ்டி. அது ஏன்னா எஸ்டிசி, சதர்ன் டிரான்சிஷனல் கவுன்சில். அதுக்கு சப்போர்ட் பண்ணுறது யார், காசு கொடுக்குறது யார் அப்படின்னா யுஏஇ. ஓகே, ஆச்சா, இப்போ ஒரு ஐடியா கிடச்சிருச்சா? மூணாக பிரித்து பிரிச்சதில் 3ல் வந்து மேஜர் வந்து ஹவுதிகள் பிஎல்சி, மைனராக இருக்கிறது வந்து எஸ்டிசி. என்னென்னா ஒருத்தரை வந்து ஈரான் காசு கொடுத்து வளர்க்குறான், இப்போ உணவு போட்டு வளர்க்குறான். இன்னொருத்தரை வந்து சவுதியை வளர்க்குறான், இன்னொருத்தன் யுஏஇ வளர்க்குறான். ஏன்னா யுஏஇக்கும் சவுதிக்கும் எப்பவும் ஆகாது. இப்போ அப்போ நீ வந்து பிஎல்சிக்கு காசு கொடுத்தா நான் வந்து எஸ்டிசி காசு கொடுக்குறேன். சோமாலியாவில் அதே மாதிரி தான் வந்து ஒருத்தனுக்கு ஒரு இராணுவத்துக்கு சவுதி காசு கொடுத்தான்னா இதுக்கு வந்து எதிராக இருக்கிறவனுக்கு யுஏஇ காசு கொடுக்கும். அது வேறு, அது ஒரு தனி பிரச்சனை ஓடிட்டுருக்கு. ஓகே, இந்த மாதிரி இந்த ஹவுதிகள் இது இருக்கிறதுனால இது இருக்காங்க இப்படியே. இப்போது இஸ்ரேல் அண்டு அமெரிக்கா சேர்ந்து ஈரான் அடித்தாங்களா, இந்த போர் வந்து கடந்த 5-6 மாதம் ஓடிக்கிட்டு, 5 மாதம் மேலே ஓடிக்கிட்டுருக்கு. பிப்ரவரி 28 அங்கே அடிக்க ஆரம்பித்து மார்ச் 2ஆம் தேதியிலேருந்து திருப்பி அடிக்கிறதில் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் ஹவுதிகள் இந்த டைமில் எதுவுமே பண்ணலாம், அமைதியாக இருக்காங்க. ஓகே, இடையில வந்து இவங்க எஸ்டிசியை வந்து ஒரு துறைமுகத்தை போய் பிடிச்சாங்க. பிடிச்ச உடனே பெரிய சிக்கல் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து எஸ்டிசி வந்து பின்வாங்கிட்டாங்க. ஓகே, அது வந்து பிட்வீன் சவுதி அரேபியா அண்ட் யுஏஇ. அந்த பிரச்சனைக்கு பிஎல்சி எஸ்டிசி ரெண்டும் வந்து அதெல்லாம் ஆயுதங்களை வந்து ஒரு கப்பல் அனுப்பிச்சாங்க. அந்த அப்புறம் கப்பலை வந்து திருப்பி அனுப்பிச்சி விட்டு ஒரு மாதிரி சரி பண்ணிட்டாங்க. இது ஒரு முடிஞ்சு. ஓகே, இப்போ என்னென்னா நம்ம ஹவுதிஸை பற்றி பேசினோம்னா, ஹவுதிகள் என்ன பண்ணுறாங்க, பெரும் என்ன சொல்ல பயங்கர போர் வீரர்களாக பயங்கரமான ஆளாக இருக்காங்க, லட்சக்கணக்கான வீரர்கள் இருக்காங்க. ஓகே, சாப்பாடு இல்லாட்டாலும் பரவாயில்ல, உணர்வோடு பயங்கரமாக இருக்காங்க. அவங்களுக்கு சம்பளமே வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான சம்பளம் அங்கே. ஆனாலும் அதுக்கு வேறு, அதை விட்டால் வேறு வழியும் இல்லை, அப்படி நிறையா இருக்காங்க அங்கே. இடையில் ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் முன்னாடியெல்லாம் அந்த ரூட்டில் கல்ஃப் ஆஃப் ஏடன், கல்ஃப் ஆஃப் ஓமான்லேருந்து கல்ஃப் ஆஃப் ஏடன் இங்கிட்டெல்லாம் வந்து இங்கே அமெரிக்காவோட போர்க்கப்பல், யூகேயோட போர்க்கப்பல் இதெல்லாம் வந்து மாற்றி மாற்றி அடிச்சிட்டு இருந்தாங்க. யாருக்கு சப்போர்ட்டாக? இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டாக வந்தாங்க. அடிக்கும்போது காசாவை நீ அடிக்காத, அடித்தா நான் இங்கே வந்து கப்பல் அடிப்பேன்னு சொல்லி கப்பல் அடித்தாங்க. கப்பல் அடித்தா இவங்களோட துறைமுகம் எட்டம் கட்டம் பயங்கர போட்டாங்க. எது இவங்க இஸ்ரேலாக இருக்கட்டும், அமெரிக்காவாக இருக்கட்டும். அப்புறம் பெரிய கப்பலை, போர்க்கப்பலை கொண்டு வந்தாங்க அமெரிக்கா. அந்த கப்பலை வந்து ஓட விரட்டினாங்க. அப்படி ஓட விரட்டினா ஹவுதீஸ் வந்து ஒரு சாதாரண போராளி குழுன்னு வச்சுக்கோங்களேன்.
அவங்கள்ட்ட அவ்வளோ பலம் வேணும்ல, எங்கே வந்துச்சு? ஆயுதங்கள், அவ்வளோ ஆயுதங்கள், ப்ரிசிஷனோட ஒரு துல்லியமாக தாக்கக்கூடிய அளவுக்கு ஆயுதங்கள் அவன்கிட்ட இருக்குது. அது இல்லாமல் இந்த ஹவுதிகள் என்ன பண்ணுறாங்கன்னு உளவு பார்க்குறதுக்கு ரீப்பர் ட்ரோன், MQ-9 ரீப்பர் ட்ரோன் அது மேலே வருது. குருவி சுட்ட மாதிரி சுட்டு பிடிச்சிட்டாங்க. 13 ட்ரோனை பிடிச்சிருக்காங்க இவங்க. ஒரு ட்ரோனோட விலையை 20 மில்லியனா சம்திங் ஏதோ சொல்கிறாங்க, பல கோடி. ஓகே, பிடிச்சி குருவி பிடிச்ச மாதிரி பிடிச்சி வச்சுருக்காங்க. அப்போ இது ஹவுதிகளே இப்படி பிடிக்கிறாங்களா? அப்போ என்கிட்ட என்ன எக்யூப்மெண்ட் இருக்குது? எல்லா எக்யூப்மெண்ட் ஆகிட்டு இருக்குது. ஒரு அரசு கையில் இராணுவத்தில் என்ன இருக்கோ அத்தனை இதுவும் கையில் இருக்குது. அப்புறம் இங்கே வந்து இடையில ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 1.5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னா, இஸ்ரேல் எச்சரிக்கை பண்ணுறாங்க, நான் உன்னோட இடத்துல நான் வந்து போடுவேன் அப்படின்னு. என்னென்னா சும்மா போட முடியும், ஆள் என்ன கையில் தூக்கிட்டு போய் போட முடியும். ஆனால் இந்த ஹவுதீஸ் இருக்கிற ஏமன்லேருந்து இஸ்ரேலோட தூரம் வந்து கிட்டத்தட்ட 2000 கிலோமீட்டர். நம்ம என்ன வச்சுக்கோங்க, இங்கேருந்து டெல்லி தூரம் வச்சுக்கோமா, 2000 கிலோமீட்டர் கிளம்பி போகணும். அவ்வளோ தூரம் போகணும். அப்படியே இங்கேருந்து ஹவுதி அனுப்பிச்சோன்னா எங்கேருந்து போகும்? நேராக சவுதி அரேபியா லேண்டு வழியாக தான் முக்கால்வாசி போகணும். ட்ராவல் பண்ணி தான் அங்கே போய் இஸ்ரேலில் போய் அடிக்கணும். அப்போ சவுதி அரேபியா சும்மா போனால், என்னோடய வான்வெளியில் போனால் திருப்பி அடிப்பான்ல. அப்போது அந்த வான்வெளியில் போகாமல் சைடில் கூடி இப்படி போய் செங்கடல் மேலே பறந்து போய் இஸ்ரேலில் போய் கரெக்டாக அவங்களோட அயன்டோமெல்லாம் தாண்டி வந்து 3 வாட்டி தாக்குனாங்க. அந்த அளவுக்கு துல்லிய தாக்குதலில் பிரிசேஷன் ஆட்கள். இவ்வளோ தூரம் நடந்து போச்சா? இப்போ எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கடந்த 4ஆம் தேதியிலேருந்து 9ஆம் தேதி வரைக்கும் இவருக்கு நம்ம பட்ட அயத்துல்லா செய்திலி கமினி அவரோட ஃபினரலுக்கு இங்கேருந்து ஹவுதிக்கள் ஒரு கூட்டம் வந்து அங்கே போகிறாங்க. போயிட்டு அங்கே ஃப்ளைட்டு, இவங்க கையில் வந்து ஃப்ளைட்டு பெருசாக இல்லைன்னு கூட ஈரானோட ஃப்ளைட்டில் வந்து இறங்குறாங்க. அங்கே இறங்கினா கீழே இறங்கக்கூடாது அப்படின்னு PLC அண்டு சவுதி அரேபியா சொல்கிறாங்க. இந்த ஃப்ளைட்டு இங்கே இறங்கக்கூடாது. அப்போ அப்படி தான் இறங்குவோன்னு வந்து ஈரான் ஃப்ளைட்டு கீழே இறங்கிருச்சு. இறங்கினா ஆட்கள் எல்லாம் வந்து கீழே இறங்கிட்டாங்க. என்ன சொன்னாங்க? இது வந்து ஹவுதிகளோட முக்கியமான பெருந்தலைகள், இதுவரைக்கும் வெளியே தலை காட்டாத பெருந்தலைகள் வந்திருக்காங்க, ஏகப்பட்ட ஆயுதங்கள் வந்து அதோடு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பரப்பி விட்டு இறங்கி ஃப்ளைட்டு கிளம்புனதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, சனாவோட ஏர்போர்ட் அடிச்சிட்டாங்க சவுதி அரேபியா. இப்போ பிரச்சனை எங்கே வந்து தெரியுதா? இவ்வளோ தூரம் இந்த சொன்னது காரணம் என்னென்னா, இந்த விளக்கம் சொன்னால் தான் ஹவுதிஸ் யார், PLC யார், STC யார், சவுதி அரேபியா யார், UAE யார், இதெல்லாம் தெரியும். இப்போது சவுதி அரேபியா என்ன பண்ணிட்டாங்க, நீ எப்படி இந்த ஃப்ளைட்டை வந்து இறக்க போச்சு அப்படின்னு சனா இருக்குல்ல, சனா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட், அந்த ஏர்போர்ட்டை அடிச்சிட்டாங்க. அடித்த உடனே இவங்களுக்கு கோவம் வந்துச்சு. இவங்க வந்து அந்த சவுதி அரேபியாவோட தென்மேற்கு பக்கம், அதாவது செங்கடல் இருக்கு இல்லையா, செங்கடல் சைடு, அதுக்கப்புறம் கீழே உள்ள சைடு. ஓகே, மேலே போயாச்சுன்னா அதுக்கப்புறம் அங்கே வந்து இதில் ஜோர்டான் அங்கிட்டு போயிடும் அந்த சைடு. இப்போ கீழே இங்கே வந்து அபா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்னு ஒரு ஏர்போர்ட். அது முக்கியமான ஏர்போர்ட். என்ன காரணம்னா, செங்கடல் வழியாக வந்து இங்கே இறங்கி செங்கடல் வழியாக அங்கிட்டு போகணுன்னா உங்களுக்கு யான்பு இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் போகணும். ஓகே, ஜெத்தா இருக்குல்ல, ஜெத்தா, யான்பு இந்த மாதிரி. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் அப்படி இறங்கி இப்போ போகிற வந்து மக்கா மதீனா கூட அங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது ஒரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டு. அந்த ஏர்போர்ட் அடிச்சிட்டாங்க இவங்க. அடிக்கும்போது அவங்களுக்கு தடுக்கிறதுக்கு வான் பாதுகாப்பு சட்டம் இது இல்லாமல் இருக்குமா? இருக்குது. அதை மீறி அங்கே அடித்தாங்க. அப்போ இவங்க ரொம்ப ஸ்ட்ராங். அடித்து அங்கே வந்து போய்கிட்டே இருக்குது சண்டை. வந்து ஹவுதிக்கள் வெர்சஸ் ஹவுதிக்கள் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ என்னாச்சு, உங்களுக்கு சவுதி அரேபியாவோட பெரிய ப்ளஸ் என்ன எடுத்தீங்கன்னா, பெர்ஷியன் கல்ஃப் சொல்லுவாங்க, பாரசீக வளைகுடா, அங்கேயும் சவுதியோட ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸு. ஓகே, கிழக்கு பகுதி ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸுங்கிறது என்ன இருக்குன்னா, தஹரான் ஏர்போர்ட்டு, தம்மாம், அல்ஹசா, அப்கேக்கு, ஓகே, அப்புறம் வந்து ராஸ்தானூரா அப்படின்னு அது வந்து அந்த பார்டர், எது கடலோரத்து பார்டர் அங்கே இருக்குது. மேற்கு பக்கம் எடுத்திங்கன்னா முழுக்க முழுக்க வந்து செங்கடல் இருக்குது. அப்போ 2 பக்கம், இந்த பக்கம் கப்பல் ஏற்றலாம் அல்லது இந்த பக்கம் கப்பல் ஏற்றலாம். ஸோ அவ்வளோ சௌரியம். இதே இது உங்களுக்கு இப்போ வந்து ஹர்மோஸை பற்றி நிறைய பேசிட்டோம். ஹர்மோஸ் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போது சவுதி அரேபியா அங்கேருந்து ஹர்மோஸ் வழியே வந்து கிளம்பி கப்பல் போக முடியாது, அடிக்கிறாங்க. ஓகே, அப்போ என்ன பண்ணுறது? இப்படி சுற்றி இப்படி 1400 கிலோமீட்டர் வந்து அந்த மொத்த அவங்களுடைய துண்டை நடு நெஞ்சிலேருந்து அப்படியே லைன் போட்டால் எப்படி இருக்கும், 1400 கிலோமீட்டர் பைப் லைன் போட்டு செங்கடல் வழியே ஏற்றுறாங்க. ஓகே, இப்போது இவங்களுக்கான பெரிய மைனஸ்ன்னு வச்சுன்னா, இப்போது பெரிய நீளமாக பல கிலோமீட்டர் தூரத்துக்கு இது வந்து பெர்ஷியன் கல்ஃபு. அதே அளவுக்கு கிட்டத்தட்ட அதே அளவுக்கு இங்கே வந்து செங்கடல், ரெட்சி இருக்குது. ரெட்சிலேருந்து எண்டில் போய் முட்டினோம்னா சூயஸ் கால்வாய் வருது, அதுலேருந்து மத்திய தரைக்கடல் போயிடலாம். ஓகே, இப்போ இங்கிட்ட வந்து போக முடியாது, நேரம் முட்டினா வந்து ஈராக்கோடது.
ஓகே, இப்போ இங்கே வந்து ஹர்மோஸை மூடிட்டாங்க. இப்போ இந்த பக்கம் இருக்கு இல்லையா, எப்படி இங்கே வந்து ஒரு 33 கிலோமீட்டர் வித்தில் ஹர்மோஸ் ஜலசந்தி இருக்கோ, அது மாதிரி இங்கே 30 கிலோமீட்டர் வித்தில் வந்து பாபல் மந்திப்புன்னு இருக்குது. அதை ஒட்டி யார் உட்காந்துருக்காங்கன்னா ஹவுதிஸ் உட்காந்துருக்காங்க. ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்க, நீ என்ன அடிச்சே இல்லை, உனக்கு வந்து கொஞ்சம் கூட ஒரு இது இல்லைல்ல, அடிச்சே இல்லை. அப்போது ஏன் நாட்டில், அதாவது ஏமன்கிறது ஏன் நாடு, ஓகே, ஏன் நாட்டில் எந்த ஃப்ளைட்டு வரணும் எந்த ஃப்ளைட்டு வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நீ யார்? இப்போ நான் சொல்கிறேன், ஏன் நாட்டை ஒட்டி பக்கத்தில் இந்த இது பாபல் மந்திப்னு ஜலசந்தி இருக்குல்ல, ஓன் கப்பல் வெளியே வராது, வந்து அடிப்போம். அமெரிக்காவோட ஆயுத கப்பலையே அடித்து விரட்டினவங்க இவங்க. அதைத்தான் முதல்ல இவ்வளோ டீட்டெயில் சொன்னது. சும்மா வந்து இவன் அடிப்போன்னு சொன்னா அப்படின்னா சாதாரணமாக இருக்கும்ல. நான் சொல்கிறது உலகத்தின் நம்பர் 1 எக்யூப்டு வலிமையான கப்பற்படை உள்ள ஒரு அமெரிக்காவோட 2-3 கப்பல், ஒரு கப்பலும் அடித்தாங்க. அப்படி அடித்த ஹவுதிகள் இன்றைக்கி வந்து சவுதி அரேபியாவோட கப்பல் எதுவும் இங்கே வரக்கூடாதுன்றாங்க. அப்போ என்னாகும், சவுதி அரேபியா அங்கேருந்து செங்கடல் வழியே கிளம்பி என்ன பண்ணுவாங்கன்னா சூயஸ் கால்வே வழியே மத்திய தரைக்கடல் போயிட்டு ஐரோப்பா நாடுகளுக்கு மட்டும்தான் அவங்களுக்கு சப்ளை பண்ண முடியும். பட் மேஜர் பையர் யார் இருக்கான்னா இந்தியா இருக்குது. நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடும். கொஞ்சம் இல்லை, பெரிய கஷ்டம். இங்கே அடைச்சாங்கன்னா நமக்கு சவுதி அரேபியாவிலேருந்து குரூட் ஆயில் வாங்குகிறோம், யூரியா வாங்குகிறோம், ஓகே, அப்புறம் மற்ற ஐட்டங்கள்லாம் வாங்குகிறோம். அப்போ சவுதி அரேபியாவுக்கு நம்ம சப்ளை பண்ணுறோம். இப்போது இங்கே வந்து ஹர்மோஸ் வழியே நமக்கு வந்து குஜராத்லேருந்து சல்லுன்னு அப்படியே இருந்தால் போட்டி நடையாக போயிடலாம்னு வச்சுக்கோங்க, ஹர்மோஸ் வழியே. இல்லைன்னா இந்த பக்கத்தில் வந்து ஒரு சுற்றி இப்போ குஜராத்தில் ஒரு ரவுண்டு அப்படி சுற்றி நம்ம வந்து கல்ஃப் ஆஃப் ஏடன் வழியே போய் பாபல் மந்திப் கிராஸ் பண்ணி ரெட் சி வழியே போய் சவுதி அரேபியா அது இஸ்ரேல் வரைக்கும், இஸ்ரேலுக்குன்னா சூயஸ் கால்வே வழியே போய் மேலே போய் அங்கே இது இருக்கு இல்லையா இவங்களோட ஹைஃபா துறைமுகம், இதுக்கு எல்லாத்தையும் போக முடியும் எல்லா இடத்துக்கும். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இதை க்ளோஸ் பண்ணான்னா என்ன ஆகுது, சவுதிக்கு பிஸ்னஸ் போயிடுச்சு. ஏற்கனவே சவுதி வந்து தள்ளாடிட்டு இருக்காங்க. அது ரொம்ப முக்கியமாக என்னென்னா சவுதி அரேபியா வந்து அகலக்கால் வச்சு நிற்கிறாங்க. எதுக்கு வந்து துபாயில் ஒன்றும் இல்லாமல் ஆஃப்டர் ஆல் வெறும் பாலைவனமாக வச்சுருக்க ஒரு துபாயில் உலகத்தின் டாலஸ்ட் டவர் 833 840 மீட்டர் அப்படின்னு என்னாச்சு, ஒரு 2500 2700 அடி, ஓகே, உயரத்துக்கு நீ டாலஸ்ட் டவர் கட்டுற. நான் வந்து ஜெத்தா டவர் இங்கே கட்டுறேன், கரெக்டாக 1 கிலோமீட்டர் 1000 மீட்டர். யோசிச்சு பாருங்கள், 1000 மீட்டர்னால் இன்ட்டு 3.3 அப்போ 3300 3400 அடி மீட்டர் வச்சாலும் 1 கிலோமீட்டர் கரெக்டாக. அப்போது உலகத்தின் டாலஸ்ட் டவர் எதாக இருக்க போகுது அப்படின்னா ஜெத்தா டவர். அதுக்கு பெரிய காசு சும்மா கட்ட முடியுமா, காசு வேணும்ல. ஓகே, இருக்கிற காசெல்லாம் நிறையா வந்து அங்கே இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் போயிட்டு அப்புறம் மக்களுக்கு ரெகுலராக சம்பளம் கொடுக்குறதுல ஆரம்பித்து அந்த நாட்டு மக்கள் வந்து உழைக்கும் மக்கள் இருப்பாங்க, உழைக்காத மக்கள் இருப்பாங்கல்ல, அந்த மக்கள் எல்லாத்துக்கும் சாப்பாடு போடணும்ல. இதெல்லாம் போட்டு முடிச்சப்போ இங்கே இதுக்கு வேறு இன்வெஸ்ட் பண்ணணுமே. அப்போ வந்து ஈகோ, நீயே பெருசா நான் பெருசா, ஆஃப்டர் ஆல் துபாய் இப்படி பண்ணால் நான் வந்து இவ்வளோ பெரிய நாடு என்கிட்ட எவ்வளோ இருக்குது நான் பண்ணுறேன் அப்படின்னு ஆரம்பிச்சு அது ஒன்று. அதுக்கப்புறம் வந்து தி லைன் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருசாக ப்ராஜெக்ட் ஆரம்பித்தாங்க. 2030 சவுதி அரேபியா வேறு ரேஞ்சில் வேறு முகத்தோடு இருக்கும் அப்படின்னு இன்வெஸ்ட்மெண்ட்டு எக்கச்சக்கமாக போட்டிருக்காங்க. அது போட்டு அடுத்து வர முடியல, பெருசாக வந்து தள்ளாட்டம் வந்துருச்சு. அதனால தான் சவுதி அரேபியா வந்து இடத்த வேணால் வாங்குங்க நாங்கள் தர்றோம் அப்படின்னு ஓப்பன் பண்ணி விட்டது. ரிலேஷன் பற்றி முன்னாடி நம்ம பேசியிருக்கோம். ஸோ இதெல்லாம் பண்ணதுக்கப்புறமும் சவுதி அரேபியா நிறைய ஃப்ரீ பண்ணி விட்ருக்காங்க. அது இன்வெஸ்ட்மெண்ட்டும் வரத்தான் செய்யும், ஆனாலும் பத்தலை. என்னென்னா இவனுக்கு ரெகுலராக இந்த எண்ணெய் எடுக்கிறான்ல, அதிலேருந்து வரக்கூடிய வருமானம் வந்து இடையில கொஞ்சம் தடைப்பட்டாலும் இந்த பொருளாதாரம் ஆட்டம் காணுது. ஏன்னா இதை விட்டுட்டா அவனுக்கு வந்து வேறு மேனுஃபேக்சரிங் பொருளாதாரமோ உற்பத்தி பொருளாதாரம், சைனா மாதிரி உற்பத்தி பொருளாதாரம் கிடையாது. இந்தியா மாதிரி நேச்சுரல் ரிசோர்ஸு ப்ளஸ் மேன் பவர் அது ரொம்ப அப்படி கிடையாது. மேன் பவர் இருந்தால் கூட அது பிரயோஜனம் இல்லை, ஸ்கில்டு மேன் பவர் இல்லை, என்ஜினியர்ஸ் அதுன்னு இல்லை. அது இல்லாமல் R&D ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டு கிடையாது. உட்காருவாங்க, நல்லா சாப்பிடுவாங்க, ஜாலியாக ஃபுட்பால் பார்ப்பாங்க, அந்த மாதிரி இருக்கிற ஆட்கள் எல்லோரும் இல்லை, பெரும்பாலும் அப்படி தான் இருக்காங்க. ஓகே, ஏன்னா நான் வந்து யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த பண்ணையாரத்தனம் இருக்கு இல்லையா, அதை உள்ளவங்க இதை அடைச்ச உடனே அங்கே வந்து பயங்கர இது மோசமாக போச்சா. அங்கே எங்கே ஒரு அடைச்சா நெறிக்கட்டும், தென்னை மரத்தை தேல் கொட்டினா பனை மரத்தை நெறிக்கட்டும்பாங்க. சவுதி அரேபியாவில் ஹர்மோஸை க்ளோஸ் பண்ண உடனே நமக்கு வந்து லெஸ்ஸை கதுக்குன்னுச்சு இந்தியாவுக்கு. ஐயோ இப்படி போச்சே, கத்தார்லேருந்து நேச்சுரல் கேஸ் வரணும், சவுதி அரேபியா UAE இருந்து நமக்கு வந்து குரூட் ஆயில் வரணும், மற்ற ஐட்டங்கள்லாம் வரணும் இல்லையா.
அது வந்து இங்கே கட்டான உடனே இந்த பக்கத்துலேருந்து வருது, செங்கடல் பாபல் மந்தீப்லேருந்து வருதுன்னா அதையும் வந்து இப்போ சவுதியோடதை மட்டும் நாங்கள் தடுப்போம் அப்படின்றாங்க. தடுத்தா சவுதி அரேபியா என்ன டிசைட் பண்ணியிருக்காங்க, இப்போது நாங்கள் வந்து இப்போ ஏஷியன் கண்ட்ரிஸ்க்கு எதுவும் அனுப்ப முடியாது. ஏஷியன் கண்ட்ரிஸ் மெஜாரிட்டி யார், இந்தியா தானே. அதை விட்டாச்சும் கொஞ்சம் ஜப்பான் இருக்கும், நார்த் கொரியா, சவுத் கொரியா இருக்கும், அப்புறம் சைனா கொஞ்சம் போகும், அப்படின்னு அந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லையா. அங்கே வந்து ஒன்றும் போகிறதுக்கு வழி இல்லாமல் நாங்கள் வந்து சுயஸ் கால்வே வழியை யூரோப்புக்கு மட்டும் சப்ளை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவுக்கு பெரிய பாதிப்பு இதனால். என்னென்ன பாதிப்பு வரும் அதில் இவங்க வந்து க்ளோஸ் பண்ணுறதை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அப்போ சவுதி சப்ளை பண்ணலைன்னா இந்தியாவோட நிலைமை என்ன? நமக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நேச்சுரல் கேஸ் இருக்குல்ல, அதில் 50% வந்து இந்தியாவில் உற்பத்தி ஆகுது, இந்தியாவில் கிடைக்குது. இன்னும் 50% வெளியிலேருந்து வருது. ஸோ இதில் சவுதி அரேபியாவிலேருந்து நேச்சுரல் கேஸ் வரல. ஓகே, கத்தார்லேருந்து தான் பெருசாக வருது. ஓகே, அப்போ இங்கேருந்து வரக்கூடிய குரூட் ஆயில் இருக்குல்ல, டோட்டலாகவே நமக்கு கட்டு சவுதி குரூட் ஆயில். அப்புறம் ஈரான்லேருந்து இடையில வந்துட்டு இருந்துச்சு, இப்போ நிறைய பிரச்சனை ஓடிட்டுனால பெருசாக வந்த மாதிரியும் தெரியலை. ஏற்கனவே இங்கே ரஷ்யாவிலேருந்து நிறையா வந்துட்டு இருந்தது, அங்கேயும் போட்டு அடித்து தாளித்ததுனால ரஷ்யாவுக்கே ரொம்ப ஷார்ட்டேஜ் மாதிரி வருது. அப்போ இந்தியாவோட நிலைமை ஆக்சுவலாக ஒரு 50-60 நாளைக்கு வந்து ஸ்டாக் இருக்கும். குரூட் ஆயில், ரிஃபைன் பண்ணது ரெண்டு சேர்த்து எத்தனை 50-60 நாளைக்கு ஸ்டாக் இருக்குன்னு சொல்கிறாங்க எனி டைம். ஆனால் இப்போ எவ்வளோ ஸ்டாக் இருக்குது, உண்மை நிலைமை என்ன அப்படின்னு நமக்கு தெரியலை. எவ்வளோ டேட்டா எடுத்து பார்த்தாலும் டேட்டா கிடைக்கல நமக்கு. ஸோ இந்த சூழலில் இவங்க ஹவுதீஸ் வெர்சஸ் சவுதீஸ் அஃபெக்ட் ஆகுது. சவுதீஸ் எவ்வளோக்கு எவ்வளோ அஃபெக்ட் ஆகிறானோ அதுக்கு சற்றும் குறையாமல் நம்மளும் அஃபெக்ட் ஆகிறோம். நம்ம வந்து இடையில என்ன பண்ணிட்டோம்னா, அங்கே கொஞ்சம் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரி, கொஞ்சம் சவுத் அமெரிக்கன் கண்ட்ரி இருக்கு இல்லையா, அங்கெல்லாம் கொஞ்சம் வாங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணியெல்லாம் பண்ணிட்டு இருக்கனால கொஞ்சம் நம்ம தப்பிச்சுக்கிட்டு இருக்கோம். ஓகே, நமக்கு வந்து இஸ்ரேல் வந்து சப்போர்ட் பண்ண முடியாது, அமெரிக்கா ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ண முடியல. ஆனால் வேறு நாடுகள் நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க, இன்க்ளூடிங் சைனா வந்து யூரியா கொடுக்குறாங்க இந்தியாவுக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஆனாலும் இது எவ்வளோ நாள் அட்ஜஸ்ட் பண்ண முடியும்? ஓகே, ஆனாலும் அது அட்ஜஸ்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அப்படிங்கிறதான் சவுதி வெர்சஸ் சவுதி என்ன ஆக போகுதுன்னு தெரியல. இதுக்கடையில் அமெரிக்கா என்ன பண்ணியிருக்காங்க, ஈரானை வந்து பொத்தல் போடுறதுக்கு ரெடி ஆகிட்டுருக்காங்க. ஏன்னா வெறி பிடிச்சிருக்காங்க இன்றைக்கி உள்ள சூழலில். ஏன்னா அங்கே அவங்களுடைய 5th ஃப்ளீட்டு பஹ்ரைனோட கப்பற்படை இருக்குல்ல, அடித்து துவம்சம் பண்ணிட்டாங்க. அங்கே இருக்கிற இது ஏர்பேஸு ஷேக் ஈசா ஏர்பேஸ், அதையும் வந்து நிறைய அடிச்சிட்டாங்க. அங்கேருந்து அங்கே இனி ஆப்ரேட் பண்ண முடியாது. கத்தார் அல்லூதியது நிறைய அடிச்சிருக்காங்க. குவைத்தை வந்து துவம்சம் பண்ணிட்டாங்க. யூஏ வந்து பயந்து போய் கிடக்காங்க, கொஞ்சம் அடிச்சுக்காங்க, பெருசாக அடிக்கலை, பயந்து போய் கிடக்காங்க. சவுதி அரேபியா இனி வந்தால் எனக்கு பிரச்சனை சொல்லிட்டு வந்து மறுத்துருக்காங்க. இப்படி ஒரு சிக்கல். ஆனால் அவன் பெருசாக நம்பி யூஸ் பண்ணது எதுன்னா ஜோர்டான். இப்போ தான் 2-3 நாளைக்கு முன்னாடி ஜோர்டானில் சொல்லி வச்சு கரெக்டாக அடித்து F-35, F-15, F-16 அங்கே இருந்த இடத்தோடு அதோடு சேர்த்து வேறு இருக்கிற இன்னும் 2 ஃப்ளைட்டு அப்படின்னு பெருசாக அடிச்சிருக்காங்க. நிறையா அமெரிக்க வீரர்கள் இறந்து போயிருக்காங்க. நிறையா, அது 20 பேருன்றாங்க, 2 பேருன்றாங்க, 20 பேருன்றாங்க, 400 பேர் காயம்ன்றாங்க. 400 பேர் காயம், 16 பேர் பலி. அதான் 16 பேருன்றாங்க, 20 பேருன்றாங்க. இந்த மாதிரி இன்னும் ஒரு கரெக்டான இது இன்னும் வந்து சேரலை. இந்த சூழலில் அமெரிக்காவில் அங்கே வந்து எப்படின்னா, அமெரிக்கா வந்து அடுத்த நாட்டில் போய் 50,000 பேரை கொண்டு அவங்களுக்கு செய்தி. ஆனால் அமெரிக்கன் வெளியில் போயிருக்கான், அவன் ஒருத்தன் செத்தாலுமே அஜிஜோ போச்சு அப்படின்னு பயங்கர கதறுவாங்க. ஏன்னா அமெரிக்காக்காரனோட உசுரெல்லாம் உசுறு, மற்ற உசுரெல்லாம் மசுறு அப்படிங்கிறது தான் அவங்களோடது. அதனால் இன்றைக்கி அங்கே நிறைய செத்துருக்காங்க. இப்போ அமெரிக்கா வந்து வெறி பிடிச்ச மாதிரி இருக்காங்க. அதனால் இந்த ரீஜன்லேருந்து எங்கேயும் ஆப்ரேட் பண்ண முடியாது, கடல்லேருந்து பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நேட்டோ நாடுகள் இருக்குல்ல, யூரோப்பியன் நாடுகள், அதில் வந்து அவங்க ஃபைட்டர் ஜெட்டை வந்து குமிச்சிக்கிட்டு இருக்காங்க. எனி டைம் வந்து ஈரானை வந்து அடி பின்ன போகிறாங்க. அது மட்டும் தெரியுது. ஈரானை அமெரிக்கா அப்படி அங்கே அடி பின்னானா அதுக்கு ரிட்டாலியேட் பண்ணுறதுக்கு இவன் வந்து மொத்த மிடில் ஈஸ்டையும் வந்து நாசம் பண்ணுறதுக்கு தயாராகிட்டாங்க. என்ன எப்போ நடக்க போகுதுன்னு தெரியாது. இப்போ வந்து ஹவுதீஸ் வர்சஸ் சவுதீஸுங்கிறது வந்து அது ஒரு பார்ட்டு இந்த இடத்துல இருக்குது. சவுதி அரேபியா வந்து அவன் கையை காலை கட்டி போட்டவன் இறுக்கி போட்ட மாதிரி இருக்காங்க. ஹர்மோஸ் இருக்கட்டும், பாபுல் மந்தீப் ரெண்டையும் வச்சு சவுதி வந்து இந்த பக்கம் எதுவும் கிளம்ப முடியாது, ரொம்ப சிக்கல் இருக்காங்க. அப்படிங்கிறது தான் இன்றைக்கி உள்ள செய்தி. ரொம்ப பொறுமையாக பதில் சொன்னீங்க. நேரத்துக்கும் கருத்துக்கு ரொம்ப நன்றி.